அனைவருக்கும் வணக்கம். நம்ம வள்ளலாரோட 2 வரி பாடல் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வள்ளலாருக்கு ஒரு விதமான தன்னுடைய அந்த நிலையை பற்றி இல்லை பிறப்பை பற்றி ஒரு பயம் வந்ததுங்கிறது உண்மைதான். அது எதுலேருந்து எப்படி வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன்கிட்ட அவர் சொல்கிறாரு, பிறவா வர வேண்டும், அப்படி பிறந்து விட்டால் உன்னை மறவா வர வேண்டும் அப்படி கேட்குறாரு. அப்போ அந்த உறுதிங்கிறது மகான்களுக்கே உரியது தான். அந்த உறுதி எல்லாருக்குள்ளரையும் இருக்கும். ஆனால் அந்த உறுதியின்ல ஒரு சின்ன விரிசல் விழும். எப்பொழுது அப்படின்னக்குள்ள நமக்கு இறைவன் மீது இருக்கக்கூடிய ஒரு விதமான கர்மா மீது, நம் கர்மா மீது இருக்கக்கூடிய ஒரு விதமான பயம், அதன் வாயிலாக இறைவன் மீது இருக்கக்கூடிய பயம், இப்படி நமக்கு அந்த அச்சங்கிறது ஏற்படும். அது எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பிறக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் எல்லா விதமான முயற்சிகளும் பண்ணுறேன். ஞான நெறியில் எல்லா விதமான பயிற்சிகளும் பண்ணுறேன். யோகத்தில் இருக்கேன், தவம் இருக்கேன். ஆனாலும் கூட ஒரு அச்சங்கிறது இருக்குது. அது எதுவரையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம் நிலையை அடையும் வரையில் இருக்கும். அந்த அருட்பெருஞ்சோதியை காணும் வரையில் இருக்கும். மரணமில்லா பெருவாழ்வை அடையும் வரை இருக்கும். அந்த பயங்கிறது எல்லாருக்குமே, மகான்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இயல்பானது தான். ஆனால் சித்தர்கள் அதிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டவர்கள். அதனால தான் வள்ளலாருக்கு மட்டும் இல்லை, எல்லா சித்தர்களுக்கும், எல்லாருக்குமே, எல்லா மகான்களுக்கும், அந்த வழியில் நடக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இதுதான் ஒரு அச்சம், ஒரு பயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறவாத வர வேண்டும். அப்படி நான் பிறந்துட்டேன், பிறப்புங்கிறது கிடச்சிருச்சு அப்படின்னா உன்னை மறவாத வர வேண்டும். எதை மறக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யோகத்தையும் மறக்கக்கூடாது, இறைவனையும் நான் மறக்காமத எனக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லுவார். இது எதை காமிக்குது அப்படின்னா,